இது ஒரு லோ கரண்ட்டு, லோ ஸ்பார்க்குன்னு சொல்லி வந்திருக்கு. ஏற்கனவே ரெடி பண்ணி கொடுத்தது தான். இப்போ மறுபடியும் அது வந்திருக்கு. அது என்னென்னு கழட்டி பார்க்கலாம். சார்ஜ் இருக்குது, எல்இடி பல்ப் எரியுது, ஆன் பண்ணால் ரெட் லைட் எரியுது. அப்போ ஸ்டோரேஜில் பேட்டரியில் கரண்ட் இருக்குது, லோ ஸ்பார்க் தான் வருது. அதை பார்ப்போம். அதனால் பெரிய கெப்பாசிட்டர் மாற்றினா 223 2000 கெப்பாசிட்டர் மாற்றினா சரியாக இருக்கும். அதை கழட்டி பார்ப்போம். பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது பார்க்கலாம். அதை பார்க்கணும். த்ரீ 3.9 இருக்குது, 3.95 இருக்குது. பரவாயில்ல, 4 வோல்ட் வரணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அது வேறு ஒரு கெப்பாசிட்டருக்கு எடுத்து நம்ம மேலேயே வச்சு பற்ற வைப்போம். பற்ற வச்சுட்டு செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு இது பண்ணலாம், சரியாக இருக்கா பார்க்கலாம். ஸ்பார்க் வந்தோன்னா நம்ம அதை கீழே பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் கரண்ட்டு சரியாக வருதா ட்ரான்ஸ்ஃபார்மரில், அதை செக் பண்ணுவோம். அது கரெக்டாக இருக்குது. தேர்டு, அது ஃபஸ்ட்டு, தேர்டு, செகண்டு சரியாக இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மர் சரியாக இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. டிரான்சிஸ்டரும் கரெக்டாக இருக்குது, டிரான்சிஸ்டரும் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கெப்பாசிட்டர் தான் ஒன்று மாற்றணும், மாற்றி பார்ப்போம். அது மேலே அடிஷனலாக வச்சு பற்ற வைப்போம். பற்ற வச்சு செக் பண்ணுவோம். ஓகேன்னா கட்டிட்டு மறுபடியும் பழசை எடுத்துகிட்டு புதுசை வந்து செட் பண்ணலாம். இரநூத்தி 23க்கு 2000 தான் அதில் இருக்குது. ஆனால் நம்மள்ட்ட அது இல்லை. 450க்கு 400 வோல்ட் இருக்குது. அதை போட்டு பார்க்கலாம். இல்லாதனால இதை போடுறேன். உங்கள்கிட்ட 223 2000 வோல்ட் இருந்ததுன்னா அதை மாற்றுங்க. இதை ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை போடுறேன். இதை போட்டு ஓகே ஆகிடுச்சுன்னா நம்ம அதை மாற்றிடலாம், வேறு வாங்கிட்டு வந்து மாற்றலாம். இதே பர்மனெண்ட்டாக போட வேணாம், இது டெஸ்டிங்காக நான் போடுறேன். ஒரு வேளை இது கெப்பாசிட்டர் தான் ஃபால்ட்டுன்னா நீங்கள் வேறு வாங்கி போட்டுக்கலாம். இது இருந்தால் போட்டு செக் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. அது போட்டால் லைஃப் வரும். ஓகே, இப்போ இது செக்கிங் பண்ணுவோம்.
அது ஒர்க் ஆகுது. அது கெப்பாசிட்டர் தான் ப்ராப்ளம். 223 2000 ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று வாங்கி மாட்டிடுங்க. இது 450 400 போட்டிருக்கு, 400 வோல்ட் போட்டிருக்கு. என்கிட்ட இருந்ததுனால போட்டு செக் பண்ணேன். இதே கைட்டு நான் உள்ளே போட்டுறேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்து கூட போனால் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேமேஜ் ஆகிருக்கு, பஸ்ட் ஆகிருக்கு. பாருங்கள், எட்ஜில் தெரியுதா, பஸ்ட் ஆகிருக்கு. உள்ளேருந்து அப்படியே லைட்டாக உடச்சி வந்துருக்கு, ஓப்பன் ஆகிடுச்சு. அதுதான் கரண்ட்டு லோவாக வருது. இதை உள்ளே இன்செட் பண்ணிவிட்டு இதை பற்ற வச்சுட்டு செட் பண்ணிடுவோம். இது எங்கள் பக்கத்துலேயே இருக்கிறதுனால இதை நான் போட்டேன். இன்கேஸ் அது கொஞ்ச நாளில் ஒர்க் ஆகலைன்னா நான் வேறு மாற்றி கொடுத்துருவேன். நீங்கள் அது போடாதீங்க. 223 2000 மாற்றி விடுங்க, கரெக்டாக இருக்கும், லைஃப் வரும். ஃபால்ட் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், பார்த்து செட் பண்ணிடுங்க. ஓகே, கரண்ட் இருக்குது, எல்இடி ஒர்க் ஆகுது. ஓகே, ஸ்பார்க் ஆகுது, சரியாகி போச்சு. ஓகே.